4, 5, 6 வசனத்தை வாசித்து மறுபடியும் 4வது வசனத்தை வாசித்து உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும். இங்கு நாம் பார்க்கின்ற 7 விஷயங்கள் தான். அதற்கு மறுபடியும் அந்த 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. அப்ப நம்ம ஒரே நம்பிக்கைக்கு தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார், வேற எதற்குமாகவும் அல்ல. அந்த நம்பிக்கை என்ன? நாம் பரலோகம் போய் சேருவோம். ஆமென். வேற எந்த நம்பிக்கைக்கு அவர் நம்மை அழைக்கவில்லை. நன்றா புரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாரையும் அந்த நாட்களில் இருந்து இன்றைய வரைக்கும், நாளைக்கும், அவருடைய வருகை வரைக்கும் யாரெல்லாம் அவர் அழைக்கிறாரோ அத்தனை பேரையும் பரலோகம் கொண்டு போவேன் என்று அவர் சொன்ன வார்த்தையின் நம்பிக்கைக்கு தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அதை தான் நம்பி இருக்க வேண்டும். வேற எதுவுமே நம்ம நம்பி பிரயோஜனமே இல்லை. அப்படி இருக்கிற நமக்கு என்ன இருக்கா? அடுத்த வசனத்துடைய அடுத்த பாதி சொல்லுகிறது, ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. இந்த நம்பிக்கைக்குள் நாம் போய் சேர்கின்ற வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியில் வாசம் செய்ய வேண்டும். அப்ப இந்த பூமியில் வாசம் செய்ய வேண்டும் என்றால் நாம் இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்றதும் அவசியம்தான். பிறக்காமல் யாரும் பரலோகம் போக முடியாது. சரி, பிறந்தாச்சு என்றால் இந்த இடத்தில் ஆவி என்று சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் ஆவி ஆத்மா சரீரம் என்ற ஆவி அல்ல. இங்க இருக்கின்ற ஆவி என்ற விஷயத்துக்கு அர்த்தம் ஹோல் பாடி ஸ்பிரிட் என்ற ஸ்பிரிட்டில் இங்க சொல்லப்படுகின்ற ஆவி. இங்க சொல்லப்படுகின்ற ஆவி என்பது கண்ணினால் தெரிகின்ற சரீரத்துக்குள் கண்ணால் தெரியாத ஒரு சரீரம் ஒன்று உண்டு என்று நீ புரிந்து கொள் என்ற அர்த்தத்தில் தான் அந்த ஆவி என்று நாம் பார்க்க முடியும். அது ஆவி என்று பார்க்கும்போது அதுக்கு வேண்டிய விஷயத்தை நாம் பார்க்கலாம். அப்போ ஒரு சரீரம் ஒன்று உண்டு நமக்கு. அப்ப அந்த சரீரத்தால் நம்ம இந்த பூமியில் பிறக்க வேண்டும். பிறந்தவன் மறுபடியும், நல்ல புரியுது உங்களுக்கு, ஆவியில் பிறக்க வேண்டும். அதாவது உன்னுடைய ஆத்துமாவில் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறு ஜென்மம் உனக்கு உண்டாக வேண்டும். born again. ஆவி மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஆத்துமா தான் பிறக்க வேண்டும். ஆவி ஒரு பொழுதும் களங்கமற்றது, களங்கம் உள்ளது அல்ல. ஆவி தான் தந்த தேவனிடத்துக்கு தான் திரும்புகிறது. தண்டனை யாருக்கு உண்டு? ஆத்துமாவுக்கு உண்டு. இந்த ஆத்துமாவை கண்ணுக்கு தெரியாததனால் இந்த விவரணத்தில் இந்த எக்ஸ்பிளனேஷன் வரும்பொழுது ஒரு சரீரம் ஒன்று உண்டு, உன் சரீரத்துக்குள் ஆவி ஒன்று உண்டு என்று புரியும்படிதான் அது எழுதியிருக்கே தவிர நாம் நினைக்கிற ஆவி அல்ல. இது ஆத்துமா தான் இந்த ஆவி என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அப்ப இந்த சரீரம் நமக்கு எப்ப கிடைக்குது? தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது சரீரம் கிடைக்கிறது. இப்போ உருவாயிடுச்சு. உருவானவன் அந்த சரீரத்தின்படி என்ன செய்ய வேண்டும்? பூமியில் பிறக்க வேண்டும். பிறந்தாச்சு. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப தாயின் வயிற்றிலே சில கருவா இருக்கும் பொழுதே போத அதுக்கு அதை பத்தி என்ன சொல்லுது? அதை பத்தி வேதம் என்ன சொல்லுது? நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பிறக்கும் பொழுதுதான் அவனை சாத்தானுடைய ஆயுதம் என்ற பாவம் அவனுக்குள் வருகிறது. பிறக்கலனா அது அவனுக்குள் உண்டாகுவதே இல்லை. ஆமென். பிறக்கும் பொழுதுதான். அதனால்தான் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லியிருக்கு. பிறந்தவர்களுக்கு தான், மனிதனாக பிறந்தவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து மனிதனா பிறந்தாரே தவிர தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கருவிலே அது இறந்து போயிடுச்சு. அப்ப அதுக்கு என்ன? அதுக்கு பரலோகம் போறதுக்கு அதுவும் மனசாந்திரப்படணுமா, ஞான ஸ்நானம் பெறணுமா என்று கேட்டாச்சுன்னா
அது பிறக்கவே இல்லையே. பிறக்காத பத்தி சிந்திச்சுட்டால பொண்ணாக்காதீங்க, பிறந்ததை பத்தி சிந்தித்தா போதும். புரியுதுங்களா? அது இன்னும் உலகத்தில் பிரவேசிக்காதது. அதனால அதை பற்றி உள்ள விஷயமே வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லாததை நாமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது அங்கே தான் இருக்கு. இன்னும் அங்கே இருக்கு. அதனுடைய உயிர், அதனுடைய ஆத்மா, அதனுடைய ஆவி பரவாயில்ல தான் இருக்கு, அங்கே தான் இருக்கு. ஏன்னா ஒரு வசனம் சொல்லுகிறது, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் இல்லையா? அப்ப இன்னும் அது உருவாகலையாம், அப்பவே பேர் சொல்லி அழைச்சாச்சா? ஆனால் பேர் சொல்லி அழைத்தவன் பூமியில் வந்த பிறகுதான் நன்மை தீன்மை புரிந்து கொள்கிறான், தீன்மைக்கு உள்ள தண்டனைக்கு போறான். பிறக்கலன்னா நன்மை தீன்மை என்னதுன்றதுக்கு புரியவில்லை. அப்போ அது எப்பவுமே பரிசுத்தமாக தான் அது ஆண்டு விடுறார். நீங்க அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காது. நம்ம பிறந்தவர்களுக்கு என்ன உண்டு? ஒரு சரீரம் ஒன்று உண்டு. அப்ப சரீரத்தின்படி பிறந்தவர்கள் பரலோகம் போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். இப்படி ஆத்மாவில் இல்லையா? ஆத்மாவில் பிறந்தாச்சு, மறு ஜென்மம் போனகே ஆத்மாவில் பிறந்தாச்சு. ஆத்மாவில் பிறந்தவர்கள் அப்படி பரலோகம் போக முடியுமா? முடியாது. என்ன அடுத்த ஸ்டெப்னா, நீ இந்த உலகத்தை விட்டு வந்தபடியே நீ உலகத்தை விட்டு என்ன செய்யணும்? இப்போ போகணும். அதுக்குதான் மரணம் என்று. அப்ப சரீரத்தில் உள்ள மரணம் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. ஆத்மாவில் உள்ள மரணத்தை தான் தேவன் சிலுவையில் என்ன பண்ணினார்? ஜெயித்தார். ஆமென். அந்த ஆத்மாவில் நமக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. அதை பத்தி தான் எங்க ஆவியின் அடுத்த ஸ்டெப்ல நம்ம பார்க்க போறோம். நல்லா புரியுது உங்களுக்கு? அப்போ ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? நான் பரலோகம் போய் சேருவேன். ஏன்? என்னை அழைத்தவர் இன்னார் என்று நான் அறிகிறேன். அது நமக்கு எப்பவுமே ஞாபகம் வரும். எப்போ தெரியுமா? எப்போ பிரச்சனை கழுத்து பிடிக்குது அப்போதான் ஞாபகம் வரும். ஆண்டவரே நீ உண்மையில தேவன், ஆண்டவரே நீ கைவிடாத தேவன் என்று தெரியும், ஆண்டவரே அழைத்தவர் இன்னார் என்று தெரியும், ஆண்டவரே நீ என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன், கண்ணின் கண்மணி போல காப்பனால. எப்போ ஞாபகம் வரும் தெரியுமா? பிரச்சனை கழுத்துல நிற்கும் போது. அழைத்தவர் இன்னவர் என்று அறிகிறேன், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்றதுக்கு உண்மையான அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை எதற்காக யார் அழைத்தாரோ அதை நிறைவேற்றும்படி அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். ஆமென். உன்னை நான் கொண்டு போய் நான் இருக்கிற இடத்தில் சேர்ப்பேன் என்று சொல்லி அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியால் அவர் நமக்கு சொன்ன அந்த வார்த்தை அவர் காப்பாற்றும்படி நம்மை பரலோகம் கொண்டு போய். ஆமென். அந்த நம்பிக்கையில் நாம் இருக்க வேண்டும். அதுதான் அந்த நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கையில இருக்கும் பொழுது எதுல இருக்கிறோம்? நம்ம சத்த பிறகெல்லாம் அந்த நம்பிக்கை இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை. இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது நீ என்ன நம்பிக்கையில் இருக்கிறீயோ அந்த நம்பிக்கை தான் சத்த பிறகும் நீ ஒன்னும் வழி நடக்கும். இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது கடவுளே இல்லையா நம்பிட்டு இருக்கிறியா? அப்படிதான் நீ சத்த பிறகும் இருப்ப. சத்த பிறகு உனக்கு புதிய நம்பிக்கை வரப்போறது இல்லையா? அங்கதான் போய் சேர்க்க. சரீரத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன பரலோகம் கொண்டு போக மாட்டாருக்கு நம்புறாயா? நீ பரலோகமே போக மாட்டேன். அந்த நம்பிக்கை தான் உன்னை வழிநடத்தும். சரீரத்தில் இருக்கும் பொழுது இவர் ஒன்றும் கடவுள் இல்லை, உண்மையான கடவுள் வேற ஒருவர் என்று அவரை நீ பின்பற்றி கொண்டிருக்கிறாயா? சத்த பிறகு என்னதான் பலி பூஜை கொடுத்தோம், பூஜை பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உயிரோடு இருக்கும் பொழுதுள்ள உன்னுடைய நம்பிக்கை தான் என்ன கொண்டு போச்சு. அப்ப சரீரம் ஒன்று உண்டு 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 இதற்கு நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எதற்காக? உன்னை அழைத்தவர் இன்னார் என்று, எதற்காக அழைத்தார் என்று நீ நம்பி வாழும் பொழுது இந்த சரீரம் ஒன்று இருக்கு, இதற்குள் இருக்கின்ற அந்த ஆவி, அந்த ஆத்மனா செய்வோம், இஷ்டத்துக்கு நம்ம வழி நடத்தும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன்னுடைய சரீரம் என்று இருக்க உன்னை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்.
யார் கெடுப்பார்? தேவன் கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான், அவனை தேவன் கெடுப்பார். அப்ப உங்களுடைய சரீரம் என்னவா இருக்கணுமா? தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும். இந்த சரீரத்துக்குள் இருக்கிற ஒரு ஆத்மா இருக்கு, அதை மறுஜென்மத்துக்குள் கொண்டு வந்து சுத்தம் செய்யறதுக்கு தேவன் அதுக்குள் வாசம் செய்கிறார். அந்த சிந்தனை இல்லாமல் இந்த பூமியில் வாழ வேண்டாம். சரீரம் தானே, அது எங்க பரலோகம் போறது? அது பூமிக்குரியது தானே, அது மண்ணுக்கும் மண்ணை தானே போகுது. அதனால நான் இஷ்டத்துக்கு குடிச்சு ஜாலியா இருக்கலாமே நினைக்காத. நீ குடிச்சு வெறிச்சு வேசித்தனம் பண்ணும் பொழுது உன்னுடைய சரீரத்தை நீ என்ன செய்கிறாய்? நீ அழிக்கிறாய். அதனால என்ன உண்டாகுது? அதற்குள் இருக்கின்ற தேவனுடைய ஆலயம் நாசம் அடையும். அப்பேற்பட்டவனை தேவன் என்ன செய்வாராம்? புரியுது? அப்போ ஒரு சரீரம் ஒன்று உண்டு நமக்கு, அது மண்ணுக்குன்னு நினைக்காதீங்க. அந்த சரீரத்தை கெட்டி காப்பதும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு தான். ஆனால் 24 மணி நேரமும் கெட்டி காக்கணும்ன்ற அவசியம். புரியுதுங்களா? ஜெபிக்கிறதுக்கு சிலவங்களுக்கு 5 நிமிஷம் கூட எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல. ஆனா குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போய் வெளியில வர்றதுக்கும், கண்ணாடி முன்னாடியில இருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் மணிக்கணக்காகும். அப்ப குளிக்க வேண்டாம்னு அர்த்தமா? அல்ல, குளிக்கணும். அலங்காரம் பண்ண வேண்டாமா? பண்ணணும், அலங்காரம் பண்ணணும். தேவன் தந்த கிருபையினால நம்மால் முடிந்த அளவுக்கு நல்லா சுத்தமா வாழ வேண்டும். ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. எல்லை இல்லாத ஒன்று உண்டு. என்னது? அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பும், அவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கு எல்லை வேண்டாம். உன்னுடைய சொந்த ஜெபத்தில் எவ்வளவு மணி நேரம் வேணா ஜெபி, தலைக்கீழ செய்ய வேண்டாம். சரீரத்தை கெட்டி காப்பணும்னு சொல்றீங்க, நாங்க நல்லா கெட்டி காத்துட்டு இருக்கிறோம் மணிக்கணக்கா நின்றுட்டு. அப்ப அது வேண்டாம்னு சொல்றீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி இல்லை. என்னதான் நீங்க 3 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் பாத்ரூம்ல ஒரு பாட்டில் ஷாம்புல குளிச்சுட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க அலங்காரம் பண்ணியும், சும்மா ஒரு வேலை செய்யும் போதோ, ஒரு சூரியன்ல இந்த வெயில்ல போகும்போதும் கொஞ்சம் வேர்வை வரட்டுமே, தீர்ந்துடுச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சு. வேர்வைய நாத்தமும் நாறுது, அது அழுக்கம் பிடிக்குது. அப்படிதானே இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. 5 நிமிஷம் குளிச்சாலும் அதே சுத்தம் தான் ஆகுது. இங்க 10 நிமிஷம் குளிச்சாலும் அதே சுத்தம் தான் ஆகுது. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு சிந்திக்கிறதே அந்த விஷயத்த சொல்றேன். நீங்க மேக்கப் பண்ணாதீங்க, அதெல்லாம் உங்களை பொறுத்தது. உங்களுக்கு என்னாச்சு? எங்க நேரம், எங்க காலி, எங்க கண்ணாடி, எங்க லைட்டு, நாங்க காசு கொடுத்து வாங்குற பர்ஃப்யூம் நாங்க போட்டு நாங்க சீவி நிற்கிறோம். உங்களுக்கு என்ன வலின்னு கேட்டா எனக்கு எந்த வலியும் இல்லை. நான் அதை பத்தி சொல்லலை. நான் சொல்றது எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை, ஒரு முடிவு, லிமிட் இருக்கு. அதுல இருக்கு. அப்போ கெடுக்காதபடிக்கு, ஆண்டவர் கெடுப்பேன்ற அந்த ஸ்டெப் எடுக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்? எப்போ தேவன் நம்மை அழைக்கிறாரோ, எப்போ அவருடைய அழைப்பாகிய அந்த நம்பிக்கைக்கு நாம் கடந்து போறோமோ, அது வரைக்கும் இந்த ஆத்துமா இந்த உலகத்தில் இருக்கும்படிதான் இந்த சரீரம் என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்காமே. இது நித்தியமல்ல இந்த சரீரம். அதற்காக சரீரத்தை கவனிக்க வேண்டாம் அல்ல அர்த்தம். சரீரத்தை கவனிக்க வேண்டும், கட்டி காக்க வேண்டும். அந்த ரீதியில், அந்த விதத்தில் நாம் அது செய்யும் பொழுது தேவன் அங்கு மகிமைப்படுகிறார். அதுதான் அதனுடைய விஷயம். நம்முடைய முக்கியத்துவம் எங்க இருக்கு? அங்கதான் அங்க விஷயம் இருக்கிறது. அதனாலதான் ஒரு வசனத்தை நாம் அதை பார்த்தோம். சரீரம் தேவன் வசிக்கும். லேவியர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக் கொள்ளாமலும்
என்னது கொஞ்சம் சொல்லுங்க. அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் எதுக்கு அங்கே சொன்னார் தெரியுமா? உன் சரீரத்துல எதுவுமே கீழே அடையாளம் பண்ணாத, எழுத்துக்களால் அடையாளம் செய்யாத. இது ரெண்டும் நீ செய்யவே கூடாது. இது ரெண்டும் இன்னைக்கு ஃபேஷன் என்று செய்கிறார்கள். ஆப்பிரிக்கா தேசத்துல பார்த்தா சரீரத்தை நல்லா கிழிக்கிறாங்க, அதை சுடுறாங்க, சுட்டு இங்க 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 கோடுகள் ஃபேஷன் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் உடம்பு பூரா பச்சை குத்துறாங்க. அவங்க சம்பிரதாயமா செய்தது. எதுக்கு இது செய்யறாங்க கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, செத்த ஆவிகள் நம்மை பிடிக்காது படிக்கிற நாங்க இதை செய்யணும். எதுக்காக? செத்த ஆவிகள் எங்களை பிடிக்காத படிக்கு. அப்ப சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க? கீறி 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 அந்த கீறதுக்கு மேல சூடு வைக்கிறாங்க. அப்பதான் அந்த தழும்பு அப்படியே நிற்கும். அதனால என்ன பிரயோஜனம்னா, இந்த குழந்தை பெருசாவாவ அந்த தழும்பும் பெருசாயிட்டே இருக்கும். பெரியவன் ஆகும்போது நீ வச்ச பிறகு உனக்கு நல்லா வலிக்கும், வலி ஞாபகம் இருக்கும், நீ செய்யவும் மாட்ட, தழும்பு பெருசாவாது. தழும்பு அந்த சைஸ்லயே சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே செய்யறாங்க. சூடு வைக்கிறாங்க, நல்லா கிழிக்கிறாங்க. இப்பெல்லாம் தகவல் மையம் ரொம்ப முன்னுக்கு வந்ததுனால நேஷனல் ஜியோகிராஃபி டிஸ்கவரியில பாருங்க, சிறு பிள்ளைகள் எப்படி கிழிச்சு சூடு வைக்கிறாங்க. நம்ம சூடு வைப்போம்னு சொல்றது இருக்கு, நம்ம சொல்ற பேச்சு கேட்கல. அவன் சூடு வைக்கிறது அதுக்கு இல்லை. இந்த குழந்தைய அசுத்தாவி பிடிக்காத படிக்கு, செத்த முன்னோர்களுடைய ஆத்மா வந்து பிடிக்காத படிக்கு. குழந்தையா இருக்கும் பொழுது நீங்க பார்க்கலாம், நெத்தியில கிழிப்பாங்க, கன்னத்துல கிழிப்பாங்க, மார்ல கிழிக்கிறாங்க, 3-4 கிழி. அது கிழிச்ச இடமெல்லாம் சுடுறாங்க இந்த குழந்தைக்கு. அப்புறம் அந்த ஆறுறதுக்கு மருந்து வைக்கிறாங்க. அது அப்படியே தழும்பு வளர்ந்துகிட்டே வரும். இப்போ அது என்னாச்சு? அங்கேயே இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போய் ஹாலிவுட் சினி செலிபிரிட்டிஸ் எல்லாம் இது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் பின்னாடியும் முன்னாடியும் எந்தெந்த இடத்துல எல்லாம் போட முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டான், போட ஆரம்பிச்சு ஜனங்களுக்கு சினிமால காட்டுறாங்க. இது நம்ம செலிபிரிட்டிங்க பார்த்து இவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து நம்ம ஆளுங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சாங்க. சிலவன் காதலனுடைய பேர் எழுதுறான், சிலவன் புருஷனுடைய பேரு, மனைவியுடைய பேரு, அப்பா பேரு, அம்மா பேரு இஷ்டத்துக்கு எழுதி அது எங்கெங்கயோ எழுதுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இது சரீரத்துல எழுதாதே கீறாதேன்னு சொல்லியாச்சு. மறுபடியும் சாத்தம் பாத்தீங்களா? இப்ப எப்படி வரான் உள்ள, ஃபேஷன் என்று வரான் இப்ப உள்ள. அங்கதான் சரீரத்தை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்றோம். அவன் ஃபேஷன் ஃபேஷன் என்ற பிரகாரம் வரான். இன்றைக்கு என்னென்னமோ செய்து பார்க்கறாங்க. உதாரணமா நான் சொல்றேன், சரீரத்தை காப்பது. கற்பழிப்பு, ரேப் என்பது நடந்துகிட்டே இருக்கு. சட்டத்தை கொண்டு வந்து போடுறாங்க. நிப்பாட்ட முடியுதா? முடியல. இதுக்கு பின்னாடியே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் அந்த நாட்களில் இவ்வளவு நடக்கல, ஏன் இந்த நாட்கள்ல இவ்வளவு நடக்கல? விஷயம் அந்த நாட்கள்ல ஸ்திரீகளுடைய ஆடைகள் வித்தியாசம். அது சினிமா இருந்தாலும் சரி, டிராமாவா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, விளையாட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஸ்திரீகளுடைய ஆடைகள் வித்தியாசமா இருந்தது. அன்றைக்கு இது ரொம்ப ஆச்சரியம். ஒரு இடத்துல நடந்ததுன்னா அவ்வளவு பெரிய விஷயம். ஐயோ, அங்க கற்பழிப்பு நடந்ததா? இன்றைக்கு எங்க நடக்கல, என்னைக்கு நடக்கலன்னு தான் கேட்கணும். ஏன்? இன்றைக்கு ஃபேஷன் என்ற பிரகாரத்துல துணிக்கு விலையும் ஜாஸ்தி ஆனதுனால, உஷ்ணமும் ஜாஸ்தி ஆனதுனால ஸ்திரீகளுக்கு துணி போடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஒண்ணு வேலையும் கம்மி, கோமண மாதிரி ஒண்ணு கட்டியாச்சுன்னா முடிஞ்சிடுச்சு கதை இல்லையா? நான் ஓப்பனா தான் சொல்றேன். நடக்கிறதெல்லாம் எங்க நடக்குதுன்னு பாருங்க, யார் இடத்துல நடக்குதுன்னு பாருங்க. அங்கதான் சொல்ற விஷயம். ஒரு குடும்பஸ்தியா வீட்டுல இருக்கிறவங்க நடக்குதா? ஆயிரம் நடக்குது. ஆனா நடக்கிறதெல்லாம் ரிப்போர்ட்டருங்க கிட்டையும், விளையாடுறவங்க கிட்டையும், பியூட்டி பேஜெண்டா போடுறவங்க கிட்டையும்,
எம்என்சியில் வேலைக்கு போய் வர்றவங்க கிட்ட தான் நடக்குது. ஏன்னா அவங்களுடைய ஆடைகள் அப்படி இருக்கு. இந்த ஆடைகள் இப்போ இன்னைக்கு ஸ்திரீய ஆடை இல்லாத பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆடையோட பார்த்தாலே அவளுடைய எல்லா விதமான சைஸும் நமக்கு வெளியில தெரிகிற மாதிரி தான் ஆடையை போடுறாங்க. இல்லைன்னு சொல்லுங்க. நான் இது சென்சர் பண்ணாம தான் போட போறேன் இந்த சைக்கிள். அப்படியே ஜனங்க கொஞ்சம் கேட்கலாம். அப்படிதான் என் பேர் என்ன, மறுபடியும் நான் வரேன். அவ வேசித்தனம் பண்றதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போடவில்லை. காசு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது இல்லை. எதனால இந்த ட்ரெஸ் வரும் தெரியுமா? மறுபடியும் சொல்றேன், ஃபேஷன். என்னது இது? ஃபேஷன் ஃபேஷன் ஃபேஷன்ற பேர்லயே இப்ப சாத்தானுடைய புதிய ஒரு கருவிதான் எது? இந்த ஃபேஷன். வெறும் ட்ரெஸ்ல மட்டும் இல்லை, இந்த சரீரத்தை வேசித்தனத்தை பண்ணும்படி இன்றைக்கு இன்னொரு ஃபேஷனும் இருக்கு. அது என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, இது என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்றதும் ஒரு ஃபேஷன். அது சொல்லலைன்னா நீ ஒரு மெச்சூர்ட் ஆனவன் அல்ல, நீ ஒரு மாதிரியானவன் அல்ல, நீ ஒரு ப்ராட் மைண்ட் உள்ளவன் அல்ல, நீ இன்னும் ஹைதராபாத் காலத்திலே பிறந்தவன். அப்ப என்ன சொல்லணும்? திஸ் இஸ் மை எக்ஸ் ஹபி, திஸ் இஸ் மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். அப்போ கல்யாணத்துக்கு பழைய பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. என்ன ப்ராட் மைண்டு பாருங்க. இப்படிதான் இருக்கு. இப்போ கதையும் சினிமாவும் எல்லாம் அப்படிதான் கொண்டு போகுது. இப்போ வாழ்க்கையும் அப்படி ஆயிடுச்சு. காலேஜில் போகும்போது பாய் ஃப்ரெண்டு வேணும்னு ஆச்சு. இப்போ அதுக்குன்னு சில பேரண்ட்ஸுங்க பிரயாசப்படுறாங்க. பாய் ஃப்ரெண்டு இல்லையே, அது ஒன்றும் இல்லை பிரதர், அது என் பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு. சரோட சதாமா ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யோசிக்கிறது இல்லை. சாத்தான் யோசிக்காதபடிக்கு நம்முடைய மனக்கண்ணை குருடாக்கி இருக்கிறான், சுவிசேஷத்தின் ஒளியை உள்ளே போகாதபடிக்கு. அப்ப சரீரத்தை கெட்டி காப்பது, நான் முன்ன சொன்ன பாயிண்ட் வேற, இது வேற பாயிண்ட். பாருங்க இதெல்லாம் நம்ம போய் மாட்டிட்டு இருக்கோம். எல்லாம் ஃபேஷன். சிலவங்க பிளவுஸ் எல்லாம் போடுவாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்ல கன் ஷூட் படித்த மாதிரி எல்லாம் ஓட்டை இருக்கும், ஃபுல்லா ஃபயரிங் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஓட்ட ஓட்டையா இருக்கும். இன்னும் ஓட்டை தெரியாம போகக்கூடாதுன்னு என்ன பண்ணுவான், கண்ணுக்கு படுற மாதிரி சுத்தி சில்வர்ல கோல்டுல அந்த ஓட்டை இன்னும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபேஷன் ஃபேஷன். ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, சாத்தான் எவ்வளவு ட்ரிக்கா இருக்கிறான். கொஞ்சம் நீங்க யோசிக்கிறதுக்கும் அட்லீஸ்ட் என்னுடைய சைட்டை பார்க்கணும் ஒருத்தன் யோசிக்கட்டும். அதுதான் இவ்வளவு சொல்றேன். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் பிரதர் இதெல்லாம் புல்பிட்ல இருந்து சொல்றீங்க? புல்பிட்ல தான் எனக்கு சொல்றதுக்கு ஒரு அவசரம் கிடைக்குது. இந்த விஷயம் உங்க வீட்டுல வந்து சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஆம்பளைங்க பாருங்க, அவன் விரலி எவனாவது பாத்துருவானு சொல்லிட்டு செய்வான். கையில கிளவுஸும் போட்டு, ஒரு ஷர்ட் போட்டு, ஷர்ட்டுக்கு மேல கோட்டு போட்டு, கழுத்து தெரியக்கூடாது டையும் கட்டி, தலை தெரியக்கூடாது தொப்பியும் போட்டு, ஃபுல் ஷூ போட்டு, அவனுக்கு ஒண்ணுமே பாக்குறது இருக்கா? ஆம்பளைங்க ஒரு முகத்தை தான் பார்க்க முடியும். ஃபேஷனா பார்க்க இல்லையா? அப்படிதான் ஆம்பளைங்க அப்படிதான் இருக்கு. முகத்தை மட்டும் தான் காட்டுவாங்க, கழுத்தை காட்ட மாட்டாங்க, கையை போட்டு கட்டுவாங்க, தலையை காட்ட மாட்டாங்க, தொப்பி போட்டுருவாங்க, கையை போடாம காட்ட மாட்டாங்க, கிளவுஸ் போட்டுருவாங்க, காலை காட்ட மாட்டாங்க, சாக்ஸ், அதுக்கு மேல ஷூ. இவங்க இப்படி பார்த்தாதான் பண்ணாச்சு. எத்தனை ஸ்திரீகள் ஆம்பளைங்க கற்பழிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாபம் பெருகிறதுக்கு காரணத்துக்குள்ள வழிதான் நான் சொல்றேன். இதுதான் விஷயம். அதுக்கு இப்போ புது ஜெனரேஷன் வருது, சைக்காலஜி படிச்சு 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 வராங்க. யார் சொன்னது இப்படின்னு? இது ஸ்திரீகளுடைய விடுதலை, ஸ்திரீகள் ரைட் சொல்லி அவங்க போராடுறாங்க. நாங்க எப்படி வேணா நடப்போம் ரோட்ல, நீ எங்களை சகோதரியை போறப்பா. அது எப்படியா சகோதரியை பார்க்க முடியும்? எப்படிதான் பார்க்க முடியும் சொல்லு. பழைய காலத்துல ஒரு குடும்பத்துல சொல்லி கொடுப்பாங்க, தாய் பொண்ணு வயசுக்கு வந்தா அண்ணனோ தம்பியோ அப்பாவோ யாரும் வந்தாலும் மல்லாக்கா படுக்காதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? இன்னைக்கு மல்லாக்கா படுக்காதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்னன்னா எதை செய்தாலும் பரவாயில்லை. டென்னிஸ் இன்னைக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச கேம் டென்னிஸ். டென்னிஸோட ஃப்ராக்கை பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருந்தா 1940s முட்டைக்கு கீழே இருந்தது அவங்களோட ஃப்ரில்லும் கவனம். இன்றைக்கு இடுப்புக்கு மேலே போச்சு. அப்போ கேமரா எங்க வைக்கிறாங்க? நீங்க பேப்பர்ல பாருங்க, அவன் கீழே இருந்து போட்டோ எடுத்து காட்டுறான்.
எல்லாரும் இப்போ ஃபேஷனா ரெட் அண்டர்வேர் போட்டு தான் பண்றாங்க. பாக்குறீங்களா இல்லையா? அவன் டென்னிஸ் போட்டோ எடுக்கிறானா, எல்லாரும் ஒரு ஸ்டெஃபி கிராஃப் போட்டு இப்போ எல்லாரும் ரெட் அண்டர்வேர், எல்லாரும் எல்லாம் இடுப்புக்கு மேலே தான் ஃபுல்லு நிற்கும். எங்கேயோ போயிடுச்சு. இப்போ புது ஃபேஷன் வருது, துண்டை கட்டுற போகிற ஆம்பளைங்க துண்டு கட்டுற போது துண்டு கட்டிட்டு வராங்க பாரதத்துக்கு. ஏன்னா அப்போதான் அது காற்றுல 4 பக்கமும் பறக்கும். ஃபேஷன் என்னுடைய குறிக்கோள் இதெல்லாம் கிடையாது. அந்த ஃபேஷனை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா பாருங்க. ஃபேஷன் ஃபேஷன் என்ற விதத்தில் தான் சாத்தான் உலகத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த ஃபேஷன் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதான் சொல்ல வர, சம்பிரதாயத்துக்குள்ள வரமாட்டான். ஏன்னா ஆவியானவர் இந்த காலத்துல சம்பிரதாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். விசுவாசத்தின்படி வரமாட்டான், அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இப்போ அவனுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு இடம், யாரும் எதிர்க்க முடியாத ஒரு இடம் என்னது? இப்ப பார்க்கிறவர்களை குற்றம் சொல்லும்படிக்கு கொண்டாந்து வச்சுட்டாங்க. நீ இப்ப எப்படி பார்க்கணுமா? சகோதரி போல பாரு, அவ உன் பார்வையில தான் தப்பு, அவ போடுற ட்ரெஸ்ஸிங்ல பாத்தீங்களா இப்படி கொண்டு வச்சுட்டாங்க பாருங்க. எச்சரிக்கையா இருக்கு. ஃபேஷன் வேண்டியதுதான், எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. நம்முடைய சரீரத்தை இன்னொருத்தருக்கு கவர்ச்சிகரமா காட்டக்கூடிய ஃபேஷன் விசுவாசிகளாகி நமக்காவது அட்லீஸ்ட் வேண்டாம். சிறு பிள்ளையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எங்கேயாவது பச்சை பச்சை காட்டணும்னு அந்த இடம்லாம் திறந்து வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அதுக்குதான் சொன்னார் அன்னைக்கு, பச்சை குத்தாத. இவன் பச்சை குத்த மாட்டானோன்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், இப்போ பபுள் கம்ல அதுல இதுல எல்லாம் பசங்க மேல போட்டுட்டோம் என்ன செஞ்சுட்டான், இப்போ கொண்டு வந்து வச்சுருக்கோம். நம்ம விசுவாசி ஜனங்களே பசங்களுக்கு அது போட்டு கொடுக்குறாங்க. ஏன் சிஸ்டர் இது, ஏன் பிரதர் பசங்களுக்கு அது அது பபுள் கம்ல வந்தது பிரதர், அது பபுள் கம்ல உள்ள வரும், அப்புறம் அது ஒட்டம் ஆத்மா. உன் புத்தி எங்க போயிடுச்சு? பபுள் கம் மட்டும் அது தூக்கி போடு, ஃபேஷன். ஆனா வசனம் சொல்லுது, உன் சரீரம் தேவன் வசிக்கும் ஆலயம். அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு உண்டு. இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். இந்த சரீரத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 15-16 உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறிவீர்களாக. இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசிக்க வேண்டியதில் நான் திருப்பி சொல்றேன், அறிவீர்களாக. அப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களுக்கு மாற்றலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோட இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. 19வது வசனம், உங்கள் சரீரமானது உங்கள் தேவனாலே நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். முன்னமே சொன்னேன், இது விசுவாசத்துக்குள்ள விஷயம் அல்ல, இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? அதிகாரத்துடைய 15-16 வாசிக்கும் பொழுது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் ஆலயம் என்று அவயவங்கள் என்று அறியீர்களா? சரீரம் தானே இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய அவயவங்கள் இல்லையா? கையாப்ப யாருது? கால் யாருது? வயிறு யாருது? முதுகு யாருது? எல்லாம் அவரது, அவருடைய அவயவங்கள். அது கொண்டு போய் நீ மத்தவன் பார்க்கறதுக்கு டாட்டு போட்டு வைக்கிறியே, இது நியாயமா? தெரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவைகள் என்று நீங்கள் அறியீர்களா? அப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாது. இதெல்லாம் இப்ப யார் செய்யறாங்க? வேசிகள் செய்யறாங்க, மற்றவனை தன்னில் இழுக்கும்படி. நம்ம அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது இல்லாமலே
நாம் இயேசுவை நம்முடைய பாவத்து நிமித்தம் நம்மில் இழுத்துட்டு இருக்கிறோம். இது ஒண்ணு நமக்கு தேவை இல்லை. அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு 16ல, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவனுடனே ஒரே சரீரமாக. நீங்கள் வேசித்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, விபச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்கள் அவர்கள் செய்வது நீங்கள் செய்தால் அவர்களோடு இசைந்திருக்கிறதுக்கு சமானம் தான். அதுக்கு சந்தேகமே வேண்டாம். நல்லா புரியுதா உங்களுக்கு? அவங்களோட இசைந்திருக்கிறதுக்கு அர்த்தம் அவங்க செய்கின்ற இந்த கோட்பாடுகளும் இந்த ஃபேஷனும் எல்லாம் நீங்க விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற, மற்றவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற நீங்கள் செய்கிறீர்களானால் அவர்களோட இசைந்திருக்கிறீர்கள் என்றதுக்கு அர்த்தம். நான் அல்ல சொல்றது, வேதம் சொல்லுகிறது. என்ன பார்க்காதீங்க, என்னடா நீங்க இப்படி சொல்றீங்க பிரதர், நான் யாரோடையும் போகலையே. நீ யாரோடையும் போக வேண்டாம். அவள் செய்கின்ற அதே ஃபேஷன் நீ உன் சரீரத்தில் செய்தால் நீ அவளுக்கு இசைந்ததுக்கு சமானம் என்று நான் அல்ல, வேதம் சொல்லுகிறது. அப்புறம் நாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்றும் சொல்லி இருக்கிறது. அப்படின்னு செய்யறதா இருந்தா ரெண்டும் ஒரு சரீரம் தான். ஏன் தெரியும்? ஒரு சரீரம் சொல்லப்பட்டிருக்கு, அவ சிந்தனை உங்க சிந்தனையும் இருக்கு, அதனால ஒரு சரீரம் தான். சந்தேகமே வேண்டாம். அப்புறம் என்ன இருக்கு? அப்படி 19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிந்து கொள்ளும். ஒரு விசுவாசி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுஜன்ம வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு விசுவாசி ஒருபொழுதும் சொல்லக்கூடாது. இப்போ என்னது சொல்லக்கூடாது? ஏன் உங்களுக்கு என்ன என் காலு என் கையில் நான் சேரன், நீ உன்னுடையவனே அல்ல. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க, நீங்க உங்களுடையவர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுஜன்மம் வந்தீங்கன்னா உங்களுடைய சரீரமே யாருது? இயேசு கிறிஸ்து. அது உங்க இஷ்டத்துக்கு காட்டுறதுக்கும் எழுதுறதுக்கும் குத்துறதுக்கும் அல்ல. இது எந்த அல்ல, இது அவரதுல. இன்னொருத்தன் வீட்டுல போய் நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியுமா? இன்னொருத்தன் உடம்புல நம்ம இஷ்டத்துக்கு குத்த முடியுமா? அதே மாதிரிதான் இந்த சரீரம் இந்த சரீரம் யாருது? கர்த்தருது. நான் அல்ல சொல்றது, வேதம். இதை நீங்கள் அறியீர்களா? தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப அவருடைய சொந்தமான இந்த சரீரத்தை என் இஷ்டத்துக்கு நான் குத்த முடியுமா? கேஸ் போடுவார் கோர்ட்ல. அந்த மாதிரி விஷயம் அவரு வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவார் போயிட்டு. விசுவாசி ஒருபொழுது இது செய்யவே. இந்த சரீரம் எனக்கு, நீ உனக்கு சொந்தமல்லவே, கிறிஸ்து இயேசுவுக்கு தான் சொந்தம் இந்த சரீரம். ஆமென். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். இதெல்லாம் நாம பார்த்தோம். இத சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம். இப்படி இருந்தால் யார் நம்மை பரிசுத்தமாக்குவார்? சமாதானத்தின் முன்னமே நாம் பார்த்தோம். நாம் எவ்வளவுதான் நினைச்சாலும் நம்மால பரிசுத்தம் பண்ண நம்முடைய குறைவை அவர் நிறைவாக்குகிறார். இப்படி உள்ள விஷயங்கள் சொல்லி ஞானத்தை கொடுத்து அவர் என்ன பண்றார்? நிறைவுக்குள் நம்மை கொண்டு வருகிறார். அப்பொழுது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுடைய சரீரம் சமாதானத்தின் தேவன் உங்கள் சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவார். இது யாரிடத்தில் சொல்லியிருக்கு? உயிரோட இருக்கிறவங்களை பத்தி. ஏன்னா அந்த உயிரோடு இருக்கிறவங்களை பத்தி சொன்னேன்னா இந்த வசனத்தை வாசித்த உடனே தலைக்கிழமை ஒரு கேள்வி வந்துடும். அப்ப பிரதர், இந்த சரீரம் தான் மண்ணுக்கு மண்ணா போத, கர்த்தர் இயேசு வரும்பொழுது நம்முடைய ஆத்மா தான் உயிர் பெற்று வந்து ஆவிக்குள்ள சரீரத்துக்குள்ள போறோம். இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணா போகுது. கரெக்ட் இல்லைன்னு சொல்ல வரல. சத்தவர்களுக்கு ஒருவேளை கர்த்தருடைய வருகை நீ உயிரோட இருக்குமானால் அப்போ என்ன செய்வ? குற்றம் இல்லாத இருக்கும்போது வேண்டுமா வேண்டாமா? இந்த சரீரம் ஆவிதான் அவர் சுத்தம் பண்றாரு இல்லையா? அவருடைய ரத்தத்தை ஊற்றி நம்மை களங்கம் இல்லாதவர்களாக மாற்றுகிறது ஆவியானவர். நம்முடைய ஆத்மாவியோக்கு பண்றார். சரீரத்தை யார் பார்க்கிறது?
நீ பார்க்கணும் உன் சரீரத்தை, உன் கண்ணுக்கு தெரிகிறது. ஆத்மா உன் கண்ணுக்கு தெரியாததை அவர் சுத்தம் பண்றார். உன் சரீரம் கண்ணுக்கு தெரியலையா? இப்பதான் 3 டைமென்ஷன் கண்ணாடி கூட வந்துடுச்சு. 3 திசையில் நின்றாலே போதும். முன்ன பின்ன எல்லாம் திரும்ப கண்ணாடி இருக்கு. சுத்தம் பண்ணக்கூடாது, பண்ணலாம். ஆனால் ஏன் பண்ணாமல் இருக்கிற மறுபடியும் என்னுடைய பாயிண்ட் வருகிறது, ஃபேஷன் என்று. அவங்க வசனம் சொல்லுகிறது, உன் சரீரம் கர்த்தருடைய வருகை நேரத்தில் குற்றமற்றதாக இருக்கும்படி. அப்ப சரீரம் உனது குற்றமற்றதாக இருக்கும்படின்னு யார் இடத்துல சொல்றார்? சத்தவன் கிட்ட எல்லாம் சொல்றது, உயிரோட இருக்கிறவங்க கிட்ட தான். அப்ப கர்த்தருடைய வருகை நேரத்தில் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவரோட சரீரம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். முடியவே முடியாதா? முடியும். உன்னுடைய சிந்தனையும் ஆத்மா தான் குற்றம் இல்லாம உன் சரீரத்தை உன்னால பாதுகாக்க முடியாதா? முடியும். அப்ப ஏன் முடியாமல் இருக்கும்? உலகத்தினுடைய இச்சை, ஃபேஷன் என்ற சிந்தனை உன்னை அதிலிருந்து புரியுதுங்களா? இப்ப சரீரத்தை பாதுகாக்க வேண்டியது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஃபேஷனுக்கு ஒரு அளவோட தான் இருக்க வேண்டும். அதுதான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13-14 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களுக்கு நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். பார்த்தீங்களா? அங்க பேர் சொல்றார், இந்த கூடாரத்தை விட்டு நான் போகின்ற விஷயம் இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லப்பட்டபடி இது ரொம்ப சமீபம் என்று அறிகிறேன். ஆக நான் என்ன செய்கிறேன்? இந்த கூடாரத்தில் நான் வாசம் கொண்டு இருக்கிற நாள் அளவும் உங்களுக்கு சில விஷயத்தை நினைப்பூட்டி உங்களை நல்ல வாழ்க்கையை வாழும்படி புத்தி சொல்ல விரும்புகிறேன். பாத்தீங்களா? இந்த கூடாரம் என்பது இந்த இடத்துல என்ன? அது நம்மளது. அப்ப எதுக்காக? நல்லா யோசிச்சு பாருங்க. எதற்காக இந்த சரீரத்தில் தேவன் வாசம் செய்கிறார்? எதற்காக பரிசுத்தாவியானவர் நம்மை தவறான வழிக்குள் போகாதபடிக்கு ஆலயம் என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவுக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்? எதற்கென்றால் இந்த சரீரம் என்ற கூடாரத்தில் நாம் எத்தனை நாள் எந்த நேரம் வரைக்கும் வாசம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த நேரம் வரைக்கும் தேவனால் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறும்படிக்கு. ஆமென். இல்லாத வேசிக்கும் ஃபேஷனுக்கும் சாத்தானுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறும்படிக்கு அல்ல. நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? நாம் ஃபேஷனுக்குன்னு நம்ம மாத்தினா ஆதான் யாருக்கு தெரியுமா? அந்த கம்பெனிக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. நமக்கு நஷ்டம் தான். காசு இருக்க, காசு நஷ்டம் அல்ல, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையோட நஷ்டம். நீ பரிசுத்தம் என்று நினைச்சு வாழ்கின்ற வாழ்க்கையோட நஷ்டம். கர்த்தர் வரும்பொழுது இது என் சரீரம் அல்ல என்று சொல்லி விட்டு போயிட்டான் என்றால் அதற்கு ஈடாக எதுவுமே செலுத்தினால் உன்னால் முடியாது. நஷ்டத்தை உன்னால் தீர்க்கவே முடியாது. வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு. அப்போ அவர் வருகை நேரத்தில் இது என் சரீரம் என்று அவரை நம்ம ஏற்றுக்கொண்டு கொண்டு போக வேண்டும் என்றால் நாம் நம்ம சரீரத்தை பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளும். அதுதான் அந்த வசனம் சொல்லுங்க. அப்போ இந்த கூடாரத்தை விட்டு எல்லாரும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதற்கு முன்னதாக என்ன பொறுப்பு இருக்கு நமக்கு? சொத்து வாங்குறதோ வீடு கட்டுறதோ அல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தானாக வருகிற விஷயம்தான், இல்லை என்றது அல்ல. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தானாக தேவன் கொடுக்கிறார். எப்போ? அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற நாட்களில் நேரத்தில் இந்த உலக வாழ்க்கை நமக்கு என்ன தேவையோ தேவன் கொடுப்பார். அதை தேடி போகிறோம். ஆனால் வேண்டியதை தேடாமல் இருக்கிறோம். அதை தேடி போகிறதுனால தான் நம்முடைய சரீரமும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். சாத்தான கடுமையாக ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஃபேஷன் என்ற பெயர் மறுபடியும் அந்த ஃபேஷன் ஒரு தலையில ஏற்றி வைக்கிறேன்.
ஃபேஷன் வரும்போது எச்சரிக்கையா இருக்கு. ஆகையினால் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பேதுருக்கு மட்டுமல்ல, நம் ஒருவருக்கும், என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், நமக்கு ஒரு கடமை உண்டு. என்னது? மற்றவர்களை தேவனுக்கு நேராக வழிநடத்துவது. அதான் சொல்றது, கூடாரத்தை விட்டு போகும் அளவும் உங்களுக்கு சில விஷயத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன், காலம் சமமாயிற்று இல்லையா? இந்த சரீரம் எதற்கு தேவையா தேவையில்லையா யோசிச்சு பாருங்க. கட்டி காக்க வேண்டிய நம்முடைய கடமை தான். எதற்காக? மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாக நாம் மாறும்படிக்கு, நமக்குள் தேவன் வாசம் செய்யும்படிக்கு இந்த சரீரத்தை நாம் பாதுகாத்து விடாமே. கடலை மூடுவோம். தேவன்